பரப்புள்ளைய இந்த மாதிரி காவல்துறையில் இருக்கிற அறிவு கெட்ட சில நாய்கள், பொறுக்கி நாய்கள் இப்படிதான் பேசுவாங்க. இதையெல்லாம் பஞ்சாயத்து தலைவரா எங்காச்சும் ஆயா பஞ்சாயத்து தலைவரே பேரூராட்சி நேற்று கலவரம் 2 மணிக்கு 2:30 மணிக்கு நான் ஸ்பாட் வந்துட்டேன். எங்க வந்த பாலத்துக்கு கலவரம் இருக்கும்போது எல்லாம் பார்த்துருப்பீங்க. கலவரத்துக்கு வந்து அந்த ஸ்பாட்ல நின்று ஒட்டுமொத்த பொதுமக்கள் நடக்கணும், காவல்துறையும் நடக்கணும். அதனால இந்த நிமிஷம் உங்களுக்கு பாதுகாப்பா தான் இருக்கிறோம். நாம யாரும் ஆளுக்கு பேசிட்டு கூட நமக்கான பாதுகாப்பு உள்ள இருக்கிற 13 பசங்களும் வெளியே இருக்கணும், வரணும். இன்னொன்னு காவல்துறையை நம்மளை அத்துமீறி நுழைஞ்சு அடிச்சு இல்ல, அந்த காவல்துறை மீது நடவடிக்கை இருக்கணும். இந்த கோரிக்கை இன்னொரு தெரியுங்களா, அங்க போனது என்னுடைய உரிமை கேட்க ரோட்ல மறியல் உட்காந்து கடமை. இது சட்டத்தில் இடங்குது. மறியல் உட்காந்தோம். ஆனா தாக்குதல் யார்? காவல்துறை. எங்க? அந்த ரோட்ல இல்ல ஊர் வெள்ளை பூந்து இல்ல, ஊருக்கு எல்லைக்குள்ள பூந்து ஊர் எல்லைக்குள்ள பூந்து அத்துமீறி உள்ள நினைச்சு குழந்தைகள், பெண்கள், முதியவர், கால் அடிப்பட்டவன், கை அடிப்பட்டவன், ஆட்டோ வந்தவன் அனைவரும் தாய்க்கிறாங்க. இதுக்கு நீதி கிடைக்கும் வரை கூட தலைவர் எழுச்சிக்கு தலைமையில நாங்க பின்னாடி நிற்போம். சமூக சொந்தக்காரருக்கு என்னுடைய சொந்தத்துக்கு நாங்க நிற்போம். தயவு செய்து நீங்க மட்டும் அமைதியா ஒத்துழைப்பு தான் போதும். ஒவ்வொரு அதிகாரியும் அடையாளம் காட்டுவோம். அதிகாரிகளுடைய பட்டியல் தெரியும். உயர் அதிகாரி போறாங்க. 6 SIL இன்ஸ்பெக்டர் இல்ல, பூரா AC, PC, DSP, SP தான். அவங்களாம் நாங்களாம் பாப்பா அவங்க பையன் கூட அவங்க வரவே தானே. எங்க ஊர் போலீஸ்லாம் வரல, உள்ளே வெளிய மாட்டாங்க. ரெடியூர் லவுடி போலீஸ் கொண்டாந்து இறக்கி போறாங்க. நம்பூர் போலீஸே கிடையாது. அதுல DSP ரேங்க்ல இருக்காங்க. லத்தி சார்ஜ் பண்ற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க. கலவரம்னா 2 பேர் தான் நடக்கணும். ஆனா ஒரு பகுதி ஒரு மக்களை மட்டும் இது வாடிக்கையாவே எங்க பசங்க எல்லாம் எங்க வயிறு பத்திக்குது. நாங்க சொத்து சோங்கெல்லாம் கேட்கல. எங்க பசங்க அப்படி நாய் மாதிரி ஓட்டுன்னு பார்த்துட்டு உண்மையாலுமே எங்க மடிச்சு உண்மையே கலந்துருக்காரு. எங்க பசங்க எப்படி நாய் சட்டத்துக்கு முன்னாடி போலீஸ்காரங்க சாமானியம் தான். குற்றவாளியே போலீஸ்காரன் தான். குற்றவாளி போலீஸ்காரன் தான். போலீஸ்கார கூட்டம் கதை தாத்திக்கிட்டீங்களான்னு இருக்காங்க. பிள்ளைங்க விட்டு கதை தாத்துறீங்களா நீங்க? நீ கதை தாத்தி விட்டுருமா அப்படின்னு கதை உடைக்கிறாங்க. கூட்டிட்டு வரணும். இல்லன்னா இதுக்கே ஓய்வுட்டு நீங்க பாருங்க என்ன பண்ணுவோம் தெரியாது. போலீஸ்கார சொல்றாங்க பராடியா பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க.
கல்லு வச்சுக்கிறாங்க. அது அந்த ஒரு தம்பிய போலீஸோட கூட்டு இவ்வளோ அத்துமீறலுக்கும் காரணம் தீவெட்டிப்பட்டியில இன்ஸ்பெக்டர் ஆக்குற ஞானவேல் ஞானசேகர் அப்படின்ற காவல் இன்ஸ்பெக்டருடைய கைலாவாத தனம் தான். அவங்க வந்து முறைப்படி இந்த பிரச்சனையை கையாண்டு இருந்தா எங்க மக்கள் இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்க மாட்டாங்க. போலீஸ் உள்ள வராம இருந்தாவே பாதிப்பு இல்லைங்க. அவங்க வந்துதான் இவ்வளவு அக்குறம் பண்ணுது. ஆனா அந்த பக்கம் ஒருத்தர் போலீஸ் கூட அங்க போகல. நீங்க சொல்ற இன்ஸ்பெக்டர் கையாளாதவங்க இல்ல, அவரு சாமர்த்தியம், அவர்தான் போர்ஸ் கூட்டிட்டு போறாங்க. ஊருக்குள்ளேயும் வந்து அடிச்சாங்கல்ல, நேத்து அடிச்சாங்க, இன்னைக்கு வந்தாங்க, பேச்சு எது கழட்டினாங்க, பேர் எது கழட்டினாங்க, எல்லாம் அவுத்துட்டாங்க. வேலை போவோம், நேத்து அடிச்சவன் இன்னைக்கு வரா, ஆனா பேட்ச் இல்லாம வரா. ஏன்னா பேர் பாருங்க எவ்வளவு கரெக்டா நோட் பண்ணிருக்காங்க. இல்ல நேத்து அந்த எஸ்பி நம்மளாம் திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, பெண்களை கேவலப்படுத்துறேன்னு யாரையாச்சும் காவலுக்கு சொல்றீங்கன்னா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுவோன்னு சொன்னாரு. தூக்கி போட்டு வதிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அவங்க மேல கை வச்சு பாரு. ஆம்பளை நாய்ங்க இருக்குது. வேற மாதிரி கேஸ் போட்டுருவேன். நான் எங்க சார், நான் எங்க இந்த ஊர்ல 2000 பேருக்கு நான் தான் தலைவி. அந்த போலீஸ் பஸ் உங்களை நான் வேற மாதிரி கேஸ் போட்டுருவேன் தெரியுமா சார்? என் மக்களை அடிச்சுக்கிட்டு இருக்குங்க சார். எங்க ஊருக்குள்ள அராஜகம் பண்றாங்க. நான் என்ன தப்பு பண்ணுவேன்?